இந்த தங்க சுரங்கத்தில் தங்கம் இருக்குமா? உஷாரா வாங்க. என்ன சவுண்ட் ஐயா அது? அதுதான் இதுங்க உட்காந்துருக்கோம். பறவைங்களா? பறவைங்க. சார் கல் போடுங்க. சவுண்டு கேட்குதுல்ல சார்? இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து பார்க்க போகிறோம். அதாவது இங்கே ஒரு ஆலமரம் சேர்த்து பாருங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய கட்டடம் இருக்குது. அது வந்து சர்க்குலர் ஷாஃப்ட்டு. அது ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைனிங் அது. அதாவது தங்க சுரங்கம் அது. அது எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம கேஇபி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் அதை சர்க்குலர் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ போகிற இடம் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும். அந்த வழி கூட ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதை பார்க்கலாங்களா? அது கண்டிப்பாக காமிங்க. ரொம்ப காடு, அடர்ந்த காடு மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க. ஜான் டெய்லர் வந்து தொடங்குறதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது சார். கீழே பார்த்து போங்க, ஏதாவது இருக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கல் கட்டடம் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே தான் வந்து அந்த லிஃப்ட் கேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது அங்கே தான் இருந்தது. அதுக்கு என்ஜின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாமே அது உள்ள நம்ம பார்க்கலாம். இது தங்க சுரங்கத்தினுடைய முகப்பு கனிங்களா? இது கனியா? இது சர்க்குலர் ஷாஃப்ட். சர்க்குலர் ஷாஃப்ட் இது பேர். உஷாரா வாங்க. சார் என்ன சவுண்டுங்க அது? பயங்கரமாக இருக்குது சவுண்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம வந்து பார்க்குறோமே, இது வந்து சர்க்குலர் ஷாஃப்ட்டுன்ட்டு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு சர்க்குலர் ஷாஃப்ட்டுன்னு வந்துச்சுன்னு சொன்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்தில் இருக்காது, வட்ட வடிவத்தில் கட்டியிருப்பாங்க. ஏன்னா சார் மேலே கிணறு மாதிரி இருக்குது, மேலே நோக்கி பார்க்கும்போது ஒரு கிணறு மாதிரி இருக்குதுன்னா சார் இது வந்து அந்த கேஜ் இது வருது இல்லைங்களா, கயிறு பார்த்தீங்கன்னா இங்கே பாபின்லாம் இருக்கும். இந்த வடை கயிறு போகும் பார்த்தீங்களா, அது இருக்குது தெரியுது பாருங்க. அதெல்லாம் அப்படி போகும். இங்கே மேலே வந்து அங்கே தான் மேலே மெயின் வந்து அந்த லிஃப்ட்டுக்கு நம்ம டவர் இருக்கு இல்லைங்களா, மைன்ஸ் இது, அது இங்கே இருக்கும் மேலே. கொஞ்சம் கையில் கல் படாத தண்ணி தெரியும். இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதுக்குனாக்கா, இது ஒரு காலத்தில் ரொம்ப அதிக தங்கத்தை கொடுத்த இடம் கூட இது. அது இல்லாமல் மெயின் வந்து டீப்பஸ்ட்டு மைன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்து இழந்துட்டுது. இது இந்த சர்க்குலர் ஷாஃப்ட்டில் வந்து ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வந்து வேலை செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்ம சர்க்கிளில் பார்த்தோம்னாக்கா அங்கே ஒரு எக்ஸாஸ்ட் பார்த்தோம். நம்ம இருக்குன்னு எக்ஸாஸ்ட் இருக்கும், மேலேருந்து காற்று உள்ளே போகும். அங்கே உள்ளே இருக்கிற கம்ப்ரெசர் அது இழுத்து நல்ல காற்று எல்லாம் உள்ளே கொடுத்துட்டு அங்கேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு வெளியே இருக்கிறதோ அவுட் சைடில் இங்கேயே கொடுத்துருக்காங்க, அதுவும் வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல சிஸ்டமெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் ஓரளவுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நினைவு சின்னமாக வைக்கக்கூடிய இடம். இது வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய இடம். இது உலகத்துக்கு நம்ம இடத்துலேருந்து அதிகமாக தங்கம் போன இடத்துல இந்த சர்க்குலர் ஷாஃப்ட் ஒன்று. சார் இது எத்தனை அடி ஆழம் சார் இந்த சுரங்கம்? 6500 அடிங்க. எவ்வளோங்க? 6500 அடி. 6500 அடி. இப்போ இதன் வழியாக தான் தங்க சுரங்கத்தில் தொழிலாளர்கள் உள்ளே போயிட்டு மேலே வந்தாங்களா? வராங்க. ஏன்னா நம்ம 3 ஷிஃப்ட்டும் இங்கே நடந்துருக்குறது. இப்போ கடந்த 2001க்கு முன்னாடி தான் இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகப்பட்டது. அதுக்கு முன்னாடி நல்ல ஒர்க் கண்டிஷனில் இருந்த இது தான். இப்போ நீங்கள் பார்த்தாலும் தெரியும், அது அரை குறையாக கூட நின்று போயிருக்குது. இது இதில் எவ்வளோ தங்கம் எடுத்திருப்பாங்க சார் இந்த தங்க சுரங்கத்தில்? இதில் வந்து கணக்கு பார்க்குறப்போ இவ்வளோ கோல்டு எடுத்து தான் வந்து கணக்கு கொடுக்கல. எந்த வயசில் வந்து இந்த வயசில் இவ்வளோ எடுத்தாங்கன்றது கணக்கு கொடுக்கல. ஒட்டுமொத்தமான தங்க வேல்யூ தான் வந்து கொடுத்துருக்காங்களே கண்டி. இந்த ஷாப்பில் இவ்வளோ கிடச்சிது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல். இப்போது 6500 அடி ஆழம்னு சொல்கிறீங்க அந்த தங்கச்சுரங்கம். ஆமாம். இப்படி ஓப்பனாக இருக்குது, இது பெரிய ஆபத்து இல்லைங்களா? இது க்ளோஸ் பண்ண மாட்டாங்களா? ரொம்ப பெரிய ஆபத்துங்க. இது வந்து ஆடு மாடுங்க கூட தவறி விழுந்துடும். மழைக்கு கிழக்கு யாருன்னா ஒதுங்கணும் தெரியாதவங்க வந்தாங்கன்னா இது 6500 அடி ஆழம்னு சொன்னால் ஆமாம், எப்படிங்க இது? ஏன் இது மூடாமல் இருக்கிறாங்க? அதுதான் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது தெரியலையா? இப்போ நான் பல மீடியாவில் இதை பற்றி கொடுத்துருக்குறேன், இது இடம் காமிச்சிருக்கிறேன். ஏன் அவங்க அதை பற்றி இதை வந்து சரி பண்ணாதுருக்குறாங்க, ஏன் சேஃப்டி பண்ணாதுருக்குறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கும் புரியல. இது இப்போ ஓப்பனாக இருக்கிறதுனால யார் வேணாலும் தெரியாமல் கூட வந்து ஆழத்தில் கால் விட்டுறன்ற கணக்கில் ஏதாவது ஒன்று நேரிட ஆகும். இது கல் போட்டால் சவுண்டு வருங்கம்மா? வருது, ஒரு கண்டிப்பாக போடுங்க, ஒரு கல் போடுங்க பார்க்கலாம்.
சவுண்டு கேட்குதுல்ல? கேட்குதுங்க. அது தண்ணி எங்கே கிட்டத்தட்ட இப்போ அந்த அந்த நம்ம அது போன வேகம் அதை வச்சு நம்ம சொல்கிறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 300 அடிக்கில் தண்ணி 300 அடியில் ஸ்டார்ட் ஆகுது. 300 ஃபீட்லேருந்து இப்போ இங்கேருந்து 300 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, தண்ணி இருக்க ஆரம்பிக்குது. சார், இப்போ இந்த இடத்துல நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நம்ம தொழிலாளிங்க முன்னோர்கள் எப்படி வேலை செஞ்சுருப்பாங்க? இப்போ நம்ம வந்து வரத்துக்கும் பயந்தோம், இன்னொன்று இங்கே வந்து பார்க்குறப்போ பயமாக இருக்குது. இது அவுட்டில் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குன்னு சொன்னாக்கா, இத்தனை 6500 அடி கீழே போயிட்டு அவங்க வேலை செஞ்சு அந்த தெய்வம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலாளிங்க சாதாரணம் இல்லை சார், ஒரு பர்சனாக கூட தனியாக வந்துக்கிறாங்க. ஒரு பர்சன் அவளுக்கு எத்தனையோ வாட்டி தனியாக ஒண்டியாக வருவாங்களா? உள்ளே வந்து ஒரு லெவலில் இருக்காங்க. ஒரு லெவல் மிஞ்சி இன்னொரு லெவலில் போகும்போதுப்போ அந்த லெவலில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னாக்கா, எப்படா நீ ஒண்டியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்குவாங்க. அவர் இல்லைடா வந்துட்டேன், நான் கேஜ் அந்த இதெல்லாம் போயிடுச்சு, அதனால வேறு லெவலில் போயிட்டு எழுதிடலான்னு சொல்லிட்டு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களாம். இப்போது அந்த தைரியம் வந்து நம்ம தொழிலாளிகள் தவிர வேறு யாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சார், இவ்வளோ ஒரு பயங்கரமான வேலையை போய் செஞ்சு உள்ளே போனால் பணம், மேலே வந்தால் பணம்னு கஷ்டப்பட்டாங்களே, அவங்க ஏதாவது சொத்து பணம் தங்க நகை என்ன சேர்த்துனாங்களா? நீங்கள் பார்க்கலாமே கேஜிஎஃப்பில் இன்னைக்கு அடிமட்டத்தில் இருக்கிறது யாருன்னு சொன்னால் நம்ம தொழிலாளி தான். ஏன்னா அந்த காலத்துலேருந்தே நியாயமாகவே வாழ்ந்து நியாயமாகவே பொழித்து இன்றைக்கி நியாயமாகவே வளர்ந்து எந்த ஒரு திருட்டு பழக்கமும் இல்லாத அவங்க உழைப்பு மட்டுமே நம்பியிருந்ததுனால அவங்க கிடைச்ச பரிசு வந்து இன்றைக்கும் மட்டமாக தான் இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் செட்டில்மெண்ட் ஆகாத கூட இன்றைக்கி பரிதாப நிலைக்குள்ளே இருக்காங்க. நிறைய பேர் மறைஞ்சும் போயிட்டாங்க. அது கேஸ் மேலே கேஸ் போயிட்டு தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதை பார்க்குறப்ப அவங்க தாராளமாக எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம விட்டு விடாதான்னு சொல்லிட்டு பணம் வந்து கொடுத்துடலாம். இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். 6% வட்டியெல்லாம் இல்லை, அதுக்கும் மேலே கொடுக்கலாம். ஆனால் அவங்க அந்த 6%க்கு ஒத்துக்கின தொழிலாளிக்கு வந்து இன்றைக்கி கொடுக்காமக்கிறாங்களே. இப்போ இவ்வளோ பயத்துக்கு நெருக்கடி இல்லை, இவ்வளோ பெரிய விஷயத்துங்களை இந்த மைனிங்காக கொடுத்து இந்த இந்தியாவுக்காக பேர் வாங்கி கொடுத்து இவ்வளோ பண்ண தொழிலாளிகளுக்கு இன்னி வரைக்கும் கையில் எட்டா கனியாக தான் இந்த காசு கூட. இது வந்து நம்ம வந்து இன்க்ளைன் ஷாப்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சைடில் கிராஸாக போகும், வர்டிக்கல் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் அது வட்ட வடிவில் இது இருக்காது, அது ஒரு ஷேப்பாக இருக்கும், ஒரு ஷேப்பில் இருக்கும். அது வந்து இன்க்ளைன் சொல்கிறோம், வர்டிக்கல் சொல்கிறோம். இது வந்து சர்க்குலர் ஏன் சொல்கிறோம்னாக்கா இது ரவுண்டு வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். இப்போ இது 6500 அடி அப்படியே போகுமா? இது வட்ட வடிவத்தில் இருக்கிறதுனால தான் 6000 டைரெக்டாக போகுது. இப்போ அங்கங்கே கிளைகள் வருமா ஒரு லெவலில்? ஆமாம், அங்கேருந்து கிளை ஆகுது வந்து 6500 டீப் ஒன்றா போகுது. அதுக்கப்புறம் கிராஸ் கட்டுனுவாங்க. கிராஸ் கட்டு கண்டினியூ வராது. கண்டினியூ வராதுனால அது வந்து ஓரமாக போயிடும். கிராஸ் கட்டுங்க எவ்வளோ கிராஸ் கட் இருக்குங்க? கிராஸ் கட் நிறைய ஒரு ஆனால் அது கணக்கில் வராது. இந்த மாதிரி இடத்துல வேலை செய்த தொழிலாளிகளுக்கு இன்றைக்கி நல்ல முறையில் இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குன்றது எல்லாருடைய தாழ்மையான இது. இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம தொழிலாளி பிள்ளைங்கள்லாம் பார்த்தா எவ்வளோ தூரம் போயிட்டு வராங்க, அவங்க எப்போ வராங்க, எப்போ போகிறாங்க, எங்கே வேலை செய்கிறாங்க எதுவும் தெரியாது. ஆனால் அவங்கள நம்பியே இன்னும் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்ட ஆளுக்கு கண்டிப்பாக இந்த மேனேஜ்மெண்ட் மனசு வச்சு அவங்க கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்கனாக்கா நல்லா இருக்குன்றது தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏன் சொல்லிட்டு வரோம்னாக்கா இந்த மக்களுடைய அவல நிலையை பார்க்குறப்போ ரொம்ப வேதனை. இவ்வளோ கஷ்டப்பட்ட ஆளுக்கு இப்படி ஒரு பரிசான்றது வந்து நம்மளுக்கு வேதனைக்குரியதாக தான் இருக்குது. நான் இப்போ நம்ம வந்து பார்த்தோமே, அது பார்த்தாக்கா இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு கம்பீரமாக ஒரு என்னது கோட்டை மாதிரி இருக்குது, அந்த வடிவத்தில் தான் இருக்குது. ஆனால் இதனுடைய பின்னணி பார்த்திங்கன்னா எத்தனை பேர் பலி வாங்கியிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ தங்கம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்ட ஒரு இடம் தான் இது. சார், நீங்கள் இந்த தங்கச்சுரங்கம் நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா? எப்படி இருந்துச்சுங்க நீங்கள் பார்க்கும்போது? பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். இது பிளான்ட், கூலிங் பிளான்ட். எது இது ஆக்சிஜன் இங்கே தான் போகும். இங்கே தான் போகும். இங்கே தான் ஆக்சிஜன் ஷாப்பில் போகிறவங்களுக்கு இங்கே தான் ஆக்சிஜன் போகும். பிளான்ட் இதுங்க, இது கூலிங் பிளான்ட். தொழிலாளிங்க வந்து போய் எப்படி இருப்பாங்க அதை பற்றி சொல்லுங்க. நைட்டெல்லாம் ஃபுல்லாக மிஷின்ஸ் எல்லாம் ஓடினே இருக்கும். நைட்டு வண்டி வந்து போயின்னு இருக்கோங்க. நம்ம வீடு இங்கே மேலே தாங்குதுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. அது அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மைனிங் 25 வருஷம் அதுங்க ஸ்டாப் பண்ணலேருந்து இது வரைக்கும். இப்போ 2021 வரைக்கும் இது ரன் ஆயிடுச்சுங்களா? ஆமாம் ஆமாம், ரன் ஆயிடுச்சு. என்ன பாழடைஞ்ச கோட்டை மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒன்றுமே இல்லை சார். அது என்னங்க சார் வித்தியாசமான ஒரு கட்டடம் தெரியுது? அது வந்து எக்ஸாஸ்ட்டுங்க. அதாவது ஓப்பன் ஏர் வந்து அண்டர் கிரவுண்டு போகும். அண்டர் கிரவுண்ட்லேருந்து கம்ப்ரஸர்லாம் செட்டப் ஆகிருக்கும். அதுக்கு ஏர் வேணுன்றதுனால இங்கேருந்து ஏர் கூலருக்கு வந்து இந்த காற்று தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் இன்னொரு வழியும் இருக்குது. இன்னொன்றுனாக்கா இதனுடைய ரிவர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகுது, அது வெளியே வருது பாருங்க.
வெளியே வர்றதுக்கும் இதே வழி தான் ஓப்பன் ஏர். இது வந்து உள்ளே இழுக்கிறதுக்கும் அந்த இந்த ஓப்பன் ஏர்னா அந்த திறந்த வெளியிலேருந்து காற்று உள்ளே போகுங்களா சுரங்கத்துக்கு? உள்ளே போவோங்க. எவ்வளோ பேர் மிஷின் நம்ம கம்ப்ரஸர் வச்சுருந்தாலும் அதுக்கு ஓப்பன் ஏர் தேவை. இப்போ எல்லா ஷாப்லேயும் இந்த மாதிரி ஓப்பன் இருக்குமா? உள்ளெல்லாம் கம்ப்ரஸர்லாம் இருக்குது, ஏசி இருக்குது, நிறைய இருக்குது.